எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஆடி கிருத்திகைக்கு என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து மாவிளக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நல்லது தானேன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நானும் மறந்துடுவேன், அதனால் மாவிளக்கு ஊற போட்டேன். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி, ஒரு கைப்பிடி சிறுபருப்பு அதையும் ஊற போட்டேன். அப்புறம் துவரம்பருப்பு ஊற போட்டேன், உளுத்தம்பருப்பு ஊற போட்டேன், சாதத்துக்கு அரிசி ஊற போட்டேன். இது எல்லாமே ஊற வச்சுட்டேன். ஸ்டவ்லாம் தொடச்சிட்டு இன்றைக்கி தான் கிருத்திகைன்னு எனக்கு தெரியும், அதனால் எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு நான் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சதால எல்லாமே டக்குன்னு அப்படியே நம்ம முதல்ல ரெடி பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பருப்பு வந்துடுச்சு, உப்பு போட்டாச்சு, நெய்யும் சீரகமும் போட்டு வேக வச்சு உப்பு போட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான் பருப்பு நெய். ஏன்னா இன்னைக்கு ஸ்பெஷலி இன்றைக்கி முருகருக்கு அதுதான், நான் அதுதான் செய்வேன். இப்போ சிறுபருப்பு ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன், ஒரு பக்கம் வந்து ஜவ்வரிசி வேக வச்சுட்டேன். இப்போ சாதம் வெந்துடுச்சு, வடித்து விட்டுட்டேங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதுக்கப்புறம் இந்த முந்திரியை வறுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டேன். அதுலேயே அவரைக்காய் தாளிச்சிக்கலான்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுட்டேன். நல்லா செவந்த உடனே வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இப்போ ஒரு பக்கம் அது வதங்கட்டுன்ட்டு ஜவ்வரிசி வந்து வெந்துருச்சு, அதுலேயே சர்க்கரை போட்டுட்டேன். ஒரு பக்கம் வந்து சிறுபருப்பு நல்லா உடையக்கூடாது, ஆனால் கொஞ்சம் செலுத்து இருக்கணும் பருப்பு, ஆனால் உடையக்கூடாது, ஏன்னா நம்ம மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ அது பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து வெங்காயம் வதங்கிடுச்சா, இப்போ அவரைக்காய் போட்டு அதை நல்லா வதக்கிட்டேன். தேங்காய் போட மறந்துட்டேன், அதுதான் ஏதாவது ஒன்று மறந்துடுவேன், அந்த வேலையில் வந்து புரிய மாட்டுது. இன்றைக்கி தான் கிருத்திகை தெரியுமா, அதனால் இன்றைக்கே கழுவி தொடச்சி எல்லாம் பண்ணி அதனாலே வேலை கடகடன்னு செய்கிறதுலே மறந்துட்டேன். இப்போ ஏலக்காய் பொடி போட்டேன்னா பால் தேவையான அளவுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன். நல்லா திக்காக காய்ச்சி தேவையான அளவுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பால் வேணால் சேர்த்துக்கங்க. இப்போ வந்து பாயசம் ரெடி ஆயிடுச்சு, அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது சேமக்கிழங்கு நல்லா ஒரு 2 விசில் விட்டு, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டு நல்லா வந்து வறுத்து வச்சுட்டேன். வெறும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வறுத்தேன், அவ்வளோதான். அதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் போடல. இப்போ அடுத்தது என்னென்னா மாவிளக்கு ஊற வச்சேன் இல்லைங்களா, நல்லா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவிளக்கை வந்து ஒரு துணியில், சுத்தமான துணியில் ஆற வச்சாச்சு. ஒட்டாமல் இருக்கணும். 2 ஏலக்காய் போட்டு நைஸாக வந்து மாவை நைஸாக வந்து அரைச்சாச்சு. தேவையான அளவுக்கு வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பசிஞ்சிக்கோங்க, இல்லைன்னா நீத்திரும், விளக்காக வராது, அப்படியே உருண்டு ஓடும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விநாயகருக்கு கொழுக்கட்டை மாதிரி நான் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் ஊல்ஸ் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வைப்பேன். இப்போ வந்து எங்கள் அக்காலாம் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க, வெறும் உருண்டை மட்டும் பிடிப்பாங்க. இப்போ இந்த கிஃப்ட்டு தட்டுலாம் இருக்குல்ல, ஃபங்க்ஷன்லாம் போனால் கிஃப்ட்டு தட்டு, கிண்ணம் அதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பத்திரமா வச்சுருப்பேன். அதில் ஒன்று எடுத்து தான் நான் மாவிளக்கு புதுசாக வச்சு தான் ஏற்றுவேன். இப்போ ரெகுலராக ஒரு கிண்ணம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, மேலே போட்டு வச்சுக்கோங்க. தேவையானப்போ எடுத்து மாவிளக்கு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஹோல்ஸ் பார்த்து போடுங்க, ஏன்னா நிறைய தடவை நான் உடச்சிருக்கேன். புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த ஹோல்ஸை மட்டும் பார்த்து போடுங்க, இல்லைனா வந்து வீல் விட்டுடும், அப்புறம் நெய் வழிஞ்சிடும். நல்லா மாவிளக்கு போட்டு நெய் ஊற்றி திருச்சல் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிட்டேங்க. அந்த வைக்கிற தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சேன், அப்புறம் ஒரு பூ வச்சுட்டேன். இப்போ வந்து நெய் ஊற்றிட்டேங்க, நெய் ஊற்றி தேவையான அளவு ஊற்றிட்டேன். கொஞ்சம் சாய்ச்சிக்கிச்சு, அப்படியே வழிஞ்சிச்சு. சரி பரவாயில்ல, நிறைஞ்சி இருந்தால் நல்லது தானேன்னு விட்டுட்டேன். அப்புறம் திருச்சல் போட்டுட்டேன். இப்போ நம்ம கோலம் தான் இருக்கே அப்படின்ட்டு ஒரு கோலத்தை போட்டுட்டேன். சிம்பிளாக தான் போட்டேன், மற்ற நாளில் பெருசாக போடுவேன். இப்போது நல்ல நாளில் பெருசாக போட முடியல, சிம்பிளாக போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா, இப்போ வந்து விளக்கேற்றிட்டு இலை போட்டுட்டு பொரியல் வச்சு, வடை வச்சு, பாயசம் வச்சுட்டு, சேமக்கிழங்கு வச்சு, சாதம், பருப்பு எல்லாம் மறக்காமல் வச்சுட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாத்த விட முக்கியம் என்னென்னா, நமக்கு வந்து அந்த மாவிளக்கு போடுறது ரொம்ப முக்கியம் ஆடி கிருத்திகையில். எங்கள் அம்மாலாம் சாமி கும்பிடும்போது எப்படா சாமி கும்பிட்டு முடிப்பாங்க, இந்த பாயசத்தை எடுத்துக்கலாம், இந்த வடையை எடுத்துக்கலாம், இப்படிலாம் எங்களுக்கு தோணும். ஆனால் இப்போ நாங்கள் செய்யும்போது அது பசிக்கவே இல்லை எனக்கு. சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சந்தோஷம்தான் நிறைய இருந்தது, பசி கூட எடுக்கலை எனக்கு. இப்போ வந்து தேங்காவை நல்லா வத்தியில் காமிச்சு அப்புறம்தான் உடைக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, நல்லது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, அதுக்காக தான் நான் அந்த வத்தி காமிச்சதெல்லாம் காமிச்சேன். இந்த வீடியோவை நல்லா விடாமல் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்